இந்த பதிவில் இயல் 3 பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு இயல் 3. 10ஆம் வகுப்பில் 3 இயல் பார்த்தாச்சு. 8ஆம் வகுப்புலேயும் 3 இயல் பார்த்தாச்சு. இது 6ஆம் வகுப்பு இயல் 3. இந்த 9 லெசனுமே ஈவினிங் 5 மணிக்கு டெஸ்ட்டு, 100 கேள்விகள். இது வரைக்கும் யாராவது படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே எல்லா லிங்க்குமே இருக்குது. படிச்சுட்டு 6 மணிக்கு 100 கேள்விகளை அட்டன் பண்ண ரெடியாக இருங்க. இப்போது 6ஆம் வகுப்பு இயல் 3 பார்க்கலாம். பார்க்க போகிறோம். ஒரு ரிவிஷன் மாதிரி இதை பார்க்க போகிறோம். அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். இது அப்துல் கலாமுக்கு பிடிச்ச குறள். அதாவது உங்களை அழிவுலேருந்து காப்பாற்றுறது எது அப்படின்னா அறிவு தான். அறிவை தவிர மிகப்பெரிய பாதுகாப்பு வேறு எதுவுமே இல்லை. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் அறிவு இருந்ததுனால. அதனால் தொடர்ந்து அறிவை வளர்த்துக்கோங்க. உங்கள் படிக்கிறதுல நீங்கள் படிக்க உங்கள் அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களை எந்த சூழ்நிலையிலையும் கைவிடாது, உங்களை காப்பாற்றிடும். அதை வாங்க இந்த லெசனில் இருக்கிற கவிதை பிழையை பார்க்கலாம். ஒவ்வொரு வரியும் படித்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மையை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். நெல்லை சுமுத்து. இவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானி, இலக்கியவாதியும் கூட. கவிதைகளும் எழுதியிருக்காரு. இதில் இருக்க தகவல்கள் பார்க்கலாம். அகர வரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி எழுதுனது ஔவையார். புதிய ஆத்திச்சூடி பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி சுமுத்து. இது மூணுமே முக்கியம். அறிவியல் ஆத்திச்சூடி சுமுத்து, புதிய ஆத்திச்சூடி பாரதியார். அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம். அறிவியல் மூழ்கு, ஈடுபாட்டுடன் அணுகு, ஊக்கம் வெல்லும், அறிவியலே வெற்றி தரும், ஆய்வில் சிந்தனைக்குள். இது மாற்றி எழுதியிருக்கு. இதை ஆர்டர் படி படிக்கணும் அப்படின்னா அறிவியல் சிந்தனைக்குள், ஈடுபாட்டுடன் அணுகு, ஊக்கம் வெற்றி தரும், அறிவியலே என்றும் அறிவியலே வெல்லும், ஆய்வில் மூழ்கு அப்படின்னு படிக்கணும். படிச்சுக்கோங்க. அனுபவம் எதை போன்றது அப்படின்னு சுமுத்து சொல்கிறாருன்னா மருந்து போன்றது. ஔடதம்னா மருந்து. அனுபவம் மருந்து மாதிரி. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று சுமுத்து யாரால் பாராட்டப்பட்டார்னா அப்துல் கலாமால். சுமுத்து எழுதி வெளியிட்ட நூல்கள் 80க்கும் மேற்பட்ட நூல்கள். இது அப்படியே ஒரு சென்டென்ஸாக கொடுத்து எது தவறுன்னு தெரிவு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. அவர் 3 இடத்துல வேலை செஞ்சுருக்காரு. நெல்லை சுமுத்து பணியாற்றாத நிறுவனம், அதாவது 3 இடத்துல அவர் வேலை செஞ்சுருக்காரு. இதில் விக்ரம் சாராபாய் விண்வெளி நிறுவனம், சதீஷ் தவான் விண்வெளி நிறுவனம், இந்திய விண்வெளி நிறுவனம். அவர் நாசாவில் வேலை பார்க்கல, இந்தியாவுக்குள்ளே தான் இருந்திருக்காரு. உடல் நோய்க்கு தேவை ஔடதம். புக் பேக் கொஷின்ஸ். உடல் நோய்க்கு தேவையானது ஔடதம். நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி அப்படின்னா கண்டு ப்ளஸ் அறி. ஓய்வற அப்படின்னா ஓய்வு ப்ளஸ் அற. ஏன் என்று அப்படிங்கிறது ஏன் என்றுன்னு பிரியும், நே அப்படின்னு பிரியும். சரி, பிரிஞ்சிருக்கிறது எழுதும். ஏன் என்று அப்படின்னு சேர்த்து எழுதணும். அப்புறம் ஔடதம் ஆம், ஔடதம் ஆம் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அது நடுவில் இருக்கிற எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை பாயிண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எதிர் சொல்லால் பொறுத்துக. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. உண்மைக்கு எதிர் சொல் பொய்மை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ். இந்த சுமுத்து பாடலோட புக் பேக் கொஷின். அறிவியல் ஆள்வோம். அடுத்தது பார்க்கலாம். அறிவியலால் ஆள்வோம் அப்படிங்கிறது புத்தக குழுக்களாலே பாடப்பட்ட ஒரு பாட்டை அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலில் தகவல்கள் எதுவும் இல்லை, தேர்வு நோக்கில். அதுக்கு பின்னாடி பாரதியாரோட பாடல் மட்டும் இதில் கொடுத்துருக்கு. அதில் செயற்கைக்கோளுக்கு எப்படி போகிறோம், வானுக்கு அடியில் போயிட்டு வானத்துக்கு மேலே போய் என்னென்னலாம் பண்ணுறோம், கடலுக்கு அடியில் போய் எப்படிலாம் நாம் ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த பாடல். அதோட ரிலேட்டடாக தான் இந்த வேர்ட் கொடுத்துருக்காங்க. வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொன்னது பாரதியார். அடுத்து இதில் உள்ள புக் பேக் கொஷின், அதாவது அறிவியல் ஆல்பமில் உள்ள புக் பேக் கொஷின் பாருங்கள். அவன் எப்போதும் உண்மையே உரைக்கிறான் ரை பார்த்து. ஆழ்கடல், ஆழம் ப்ளஸ் கடல். விண்வெளி, விண் ப்ளஸ் வெளி. நீலவானம், நீலம் ப்ளஸ் வானம். இல்லாதியங்கும் அப்படிங்கிறது இல்லாதியங்கும். அடுத்து உரைநடை. கணினின் நண்பன். இது ரோபோட்டிக் பற்றினது. ரோபோவை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரோபோ என்னும் சொல்லை முதலில் உருவாக்குனது காரல் கபெக்குங்கிற நாடக ஆசிரியர் தான். ரோபோங்கிற சொல்லுக்கு பொருள் அடிமை. காரல் கபெக் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டால் செக் நாட்டை
செக் நாட்டை சேர்ந்தவர். செக் வைப்பார், ஞாபகம் வச்சுக்கோங்க. காரல் கபெக்னு செக் வைப்பார். எந்த ஆண்டு ரோபோசோல் கபெக் நாடகத்தில் எழுதினார் அப்படின்னா 1920. அதுவும் 2 தான், ரெண்டே எழுத்து தான், 2 எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தானியங்கியை கட்டுப்படுத்துவது எதுன்னா கம்ப்யூட்டர். தானியங்கிக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அதில் நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக செய்வது எதுன்னா தானியங்கி. தானியங்கிக்கான டெஃபனேஷன் இது. நுட்பமான கடினமான ஒரே மாதிரி வேலையை மனிதரை விட விரைவாக செய்து முடிப்பவை தானியங்கிகள். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் ரோபோக்கான விளக்கம் கொடுக்குறாங்க. ரோபோங்கிற வார்த்தைக்கான பொருள் இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர் போல செயல்களை நிறைவேற்றும். கேரி கேஸ்பரோவுடன் போட்டியிட்டு டீப் ப்ளூ சூப்பர் கம்ப்யூட்டரோட வெற்றியாளர் 2 பேரும் போட்டி போட்டாங்க. யார் வெற்றியாளர்னு கேட்டிங்கன்னா டீப் ப்ளூ சூப்பர் கம்ப்யூட்டர் தான். கேரி கேஸ்பரோங்கிறவர் உலக சதுரங்க வெற்றியாளர். முதலில் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னா சோஃபியா. சோஃபியாங்கிறது தான் முதல் குடியுரிமை பெற்ற ரோபோ. புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டம் சோஃபியாவுக்கு ஐநா சபை தான் கொடுத்தது. சோஃபியாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியா. சோஃபியாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. புக் பேக் பார்க்கலாம். நுட்பமான சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்று ப்ளஸ் இருந்த. அவ்வுருவம் ப்ளஸ் உருவம். மருத்துவத்துறை அப்படின்னா மருத்துவத்துறை. ஈத்து வரும், மருத்துவத்துறை. மருத்துவத்துறை அப்படின்னு வரும். மருத்துவ ஈத்து வரும், பார்த்துக்கோங்க. செயல் இழக்க அப்படின்னா செயல் இழக்க. இல்லும் ஈயும் சேர்ந்து லீயா மாறி இருக்கு. நீக்குதல் அப்படின்னா எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தே தான் எந்திரங்கள். தானியங்கிக்கும் எந்திர மனிதருக்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் செயற்கை நுண்ணறிவு. அடுத்த பாடம் ஒளி பிறந்தது. உண்மையாகவே மாணவர்களுக்கான ஒளியாக இருக்கிறவர் அப்துல் கலாம் தான். அவரை பற்றின தகவல் பார்க்கலாம். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்ன குடியரசுத் தலைவர் யாருன்னா அப்துல் கலாம். அப்துல் கலாமுக்கு அறிவியல் ஆர்வமும் வானில் பறக்க ஆசையும் ஏற்பட காரணம் என்னென்னா அவரோட அறிவியல் ஆசிரியர் பறவை எப்படி பறக்கிறது அப்படிங்கிறத விளக்கின விதம் தானா. அவங்க அறிவியல் ஆசிரியர் பாடம் எடுத்தப்ப பறவை எப்படி பறக்குதுன்னு சொல்லும்போது அவர் முடிவு பண்ணிட்டாரா நாமளும் வானத்தில் பறக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு குறிக்கோளாக இருந்துச்சான். அவ்வளோ சூப்பராக நடத்தியிருக்காரு அறிவியல் ஆசிரியர். அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல்கள் பார்த்திங்கன்னா திருக்குறள், விளக்குகள் பல தந்த ஒளி. அப்துல் கலாமுக்கு பிடித்த குறள் எதுனா அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கு உள்ளளிக்கலாக அரண். விளக்குகள் பல தந்த ஒளி. நூல் ஆசிரியர் லிலியன் வாட்சன். அப்துல் கலாம் ஐயா மிகப்பெரிய சாதனையாக எதை கருதுகிறாரு அப்படின்னா கார்பன் இலைகளை கொண்டு 300 கிராமில் செயற்கைக்கால்கள் உருவாக்கி கொடுத்தாங்க. அதுதான் அவர் பெரிய சாதனையாக கருதுகிறாரு. சுதந்திர இந்தியாவில் வெற்றியாக அப்துல் கலாம் எதெல்லாம் கருதுகிறாரு அப்படின்னா உணவு தண்ணீரை பெறுறது, செயற்கைக்கோள் ஏவும் திறனை பெற்றது, அணு உலை மூலம் மின்சாரம் தயாரிக்கிறது, தன்னிறைவு இயற்கை வேளாண்மை, நவீன பாரம்பரிய மருத்துவம், பாதுகாப்புத் துறையில் அக்னி பிருத்திவியை ஏவுனது, உணவு தன்னிறைவு, செயற்கைக்கோள் ஏவும் திறன், அணு உலை மூலம் மின்சாரம், நவீன பாரம்பரிய மருத்துவம், பாதுகாப்பில் அக்னி பிருத்திவியை ஏவுனது. இது எல்லாம் சுதந்திர இந்தியாவோட சாதனையாக அவர் கருதுகிறாரு. அப்புறம் அவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் கல்வி முறை எப்படி இருக்கும் அப்படின்னா நாலந்தா போன்ற வலுவான கல்வி முறை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கல்வி முறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு நாலந்தா பழைய கல்வி முறை அது ரொம்ப வலுவானது, அதே மாதிரியான கல்வி முறை இருக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. மனித இனம் எந்த கோளில் குடியேறி இருக்கும் 100 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டால் செவ்வாய்க்கோளில் குடியேறி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 100 ஆண்டுக்கு பின் இயற்கை வளம் தீர்ந்து விட்டால் எதை கொண்டு நாம் பயன்பெறுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அப்துல் கலாம் ஐயா, நாம் அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அனுப்போம். நம்மள்ட்ட இயற்கை வளம் தீர்ந்து போயிருக்கோம் 100 வருஷத்துக்கு அப்புறம், நம்ம சூரிய சக்தியிலேருந்து எனர்ஜியை வாங்கிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உலகின் முதல் விஞ்ஞானியாக அப்துல் கலாம் யாரை கருதுகிறாரு அப்படின்னா கேள்வி கேட்கும் குழந்தைகள். வெறும் குழந்தைகள் கிடையாது,
கேள்வி கேட்கும் குழந்தைகள் தான் உலகின் முதல் விஞ்ஞானிகள். அதனால் குழந்தைகள்லாம் கேள்வி கேட்க ஊக்குவிக்கணும். வெற்றியை அடையும் வழியாக அப்துல் கலாம் 2 சொல்கிறாரு. அது நமக்கான வழியும் கூட. பிடிச்சிக்கோங்க எல்லாரும் இந்த வழியை. அறிவை வளர்க்குறதுக்கு அனைவரின் பேச்சையும் கவனிக்கணும். அறிவை வளர்க்குறதுக்கு அனைவரோட பேச்சையும் கவனிக்கணும். 2வது வழி வியர்வை வியர்வை வியர்வை. அதாவது